கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். தாவேக ஆட்சி அமைச்சர் தொடர்ந்து இவிஎம் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கிறீங்க, ஆதாரப்பூர்வமா. தற்போது ஏதாவது புதிய செய்தி இருக்காங்க சார்? இவிஎம் குறித்து திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே தோல்வியை சந்தித்தது எனக்கு தெரிஞ்ச அளவில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஐடிஐ, அது மாதிரி பொறியாளர்கள், இந்த மின் சாதனங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவியல் கட்டத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த அதிகாரிகள்லாம் எங்களை போன்றவர்களை தொடர்பு கொண்டு, ஏன்னா திமுகவுடைய ஆட்சியின் சாதனை என்பது 5 ஆண்டுகளில் ஒரு 25 ஆண்டுகளுக்கான சாதனையை செஞ்சு முடிச்சிடும். குறை இருக்கு, நிறை இருக்குலாம், அது கட்சி விவகாரம், அதை அவர் பேசலாம். ஆனால் ஆட்சியின் சாதனை 2021 2026 பெண்களுக்கு முன்னேற்றம், கல்வி, பொருளாதாரம், சமூகம், சுகாதாரம், உயர்கல்வி, இந்த கட்டமைப்புலாம் மேம்பட்டு நிற்குது. இதை வீழ்த்துவதற்காக பாஜக சதி செய்திருக்கு. அது இவிஎம் மிஷின். நீங்க அந்த காலத்துல மன்னர்கள் காலத்துல மக்களை அழிக்கிறதுக்கு, பயமுறுத்துறதுக்கு அவன் வச்சிருக்கிறது வில்லு, கம்பு, கடப்பாறை, ஈட்டி வச்சிருந்தான். ஆங்கிலேயன் துப்பாக்கி, பீரங்கியை காமிச்சான். இப்ப மோடி என்ன காட்டுறாரு, பாசிஸ்ட் மோடின்னு கேட்டா இவிஎம் இயந்திரம். இதை ஆணித்தரமாக தெள்ள தெளிவாக சொல்றாங்க. குளத்தூர் தொகுதி மக்கள் இன்றைக்கும் மீளா துயரத்தில் இருக்கிறாங்க. இதை திமுக கண்டுக்கிறவே மாட்டேங்குது. அண்ணா திமுகவும் கண்டுக்கிறல. விஜய்க்கு இந்த வெற்றியுடைய சூட்சமும் தெரியும். வெற்றியுடைய சூட்சம் விஜய்க்கு தெரியும். உண்மையான வெற்றி இல்லை. நாம் வெற்றி பெற்றது இவிஎம் இயந்திரம் தான். அமித்ஷாவுடைய ஏற்பாட்டில், மோடியின் ஆதரவோடு, தேர்தல் ஆணையத்தால் நான் முதலமைச்சராக இருக்கிறோம், இப்படியே ஓட்டும் நினைக்கிறார். அவர் வெற்றி பெற மாட்டான்னு அவருக்கே தெரியும், விஜய்க்கே தெரியும். ஆனா இந்த திட்டம் யாருக்காக வகுக்கப்பட்டதுன்னு கேட்ட, இந்த முறை எடப்பாடி பழனிசாமியை வெற்றி பெற வைத்து முதலமைச்சராக்குவதற்காகத்தான் இவிஎம் முதல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது. அவர் எதற்கும் நமக்கு பணிந்து வர மாட்டார். குனிற மாதிரி குனிவார், காரியம் முடிந்தவுடனே துணிவாயிருவார். அதனால எடப்பாடியை நம்புறதை விட ஒரு ஆள் ஒன்று வந்திருக்காரு. இந்த விஜயை நம்ம கைப்பற்றினா சார் அவங்க கணக்கு போட்டு டெல்லி உளவுத்துறையுடைய கணக்கே விஜய் ஒரு 60 to 70 லட்சம் வாக்குகள் வாங்குவார். அந்த 70 லட்சம் வாக்குகளை ஒரு 40 லட்சம் வாக்க ரெட்டலைக்கு மாற்றி விட்டுறது இந்த இவிஎம் இயந்திரத்துல. அப்படிதான் அவங்க திட்டம். அப்புறம் இவர் வரமாட்டாரு. 2 திராவிட இயக்கத்துக்குமே ஒரு பாடத்தை புகட்டணும், 2 திராவிட இயக்கத்தையும் வீழ்ச்சியடைய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ரெட்டலைக்கு விழுந்த வாக்குகளும், திமுகவுக்கு விழுந்த, உதயசூரனுக்கு விழுந்த வாக்குகளும் விஜய்க்கு மடமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. பகிரங்கமா சொல்றேன். தேர்தல் ஆணைய வழக்கு போடும். அமித்ஷா மேல குற்றம் சொல்றேன், தேர்தல் ஆணையர்கள் மேல குற்றம் சொல்றேன். திமுக தோல்வியை ஒத்துக்கிட்டு மறு ஆய்வு பண்ணுங்க. அதிமுக தோல்வி ஒத்துக்கிட்டு மறு ஆய்வு பண்ணுங்க. ஆனால் விஜய் தோல்வியை வெற்றி பெற்றது அவருக்கு தெரியும், மனசாட்சிக்கு தெரியும். கடைசி நேரத்தில் தான் அவர் சிபிஐ விசாரணைக்கு டெல்லி போகும்போது அவர்கிட்ட பேசிதான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால இவிஎம்னால தான் முதலமைச்சர் அவருக்கு தெரியும். மக்கள் சக்தி இல்லைன்றது விஜய்க்கு தெரியும். ஒரு விட்டில் பூச்சி தான், மழை காலத்தில் தோன்றுகிற இந்த மின்னல் மாதிரி இருக்கிற பூச்சி தான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அண்ணாமலை என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அண்ணாமலைக்கு மக்கள் சக்தி திரண்டுமா? அவங்க கணக்கு காட்டுறாங்க. 13 லட்சம் பேர், 20 லட்சம் பேர்ன்றாங்க. கணக்கு காட்ட சொல்லுங்க. 20 லட்சம் பேரை எத்தனை பேர் சேர்ந்திருக்கான்னு பார்ப்போம். விஜய்க்கு இப்படிதான் உருவாக்குனாங்க. மக்கள் சக்தி திரளுது. விஜய்க்கு உண்மையிலே இப்ப மதுரைக்குலாம் ஒரு பிரச்சாரத்துக்கே வரல. ஏன்னா பிரச்சாரத்துக்கு வரமாட்டாங்களாம், வேட்பாளர் யாரும் தெரியாதா, அப்படி என்ன மக்களுக்கு ஒரு பாடுபட்டார். எம்ஜிஆரோட வா, எம்ஜிஆரை தேடி போனா
தேடி போற அனைவருக்குமே சாப்பாடு. மதுரையில இருந்து போயிட்டோம், சினிமா நடிக்க ஆசைப்பட்டு வந்துட்டோம், இந்த பணம் வீட்டுக்கு பீஸு. ரிக்ஷா ஓட்டுறான் மலையில, அதை பார்க்குறாரு முத இந்த நனைஞ்சிட்டு நனையாம இருக்கிறதுக்கு என்ன செய்ய, மலைக்கோட்டு வாங்கி கொடுத்தாரு ரிக்ஷாக்காரர்களுக்கு சென்னையில். சாப்பிட்ட கையில் எச்சி கையில் காக்கை வரட்டினா கூட அந்த கையில் இருக்கக்கூடிய 2 அரிசி போய் அந்த சோறு விழுந்துடக்கூடாது, காக்கை சாப்பிடக்கூடாது நினைக்கிற ஒரு கஞ்சா கிருமி, கஞ்சா முட்டி பையன் இந்த விஜய் கொரோனா காலத்தில் எங்க இருந்தார்? ஆனா இவருக்கு மக்கள் சக்தி இருக்கா? கூட்டத்தை காமிச்சாங்க, வேணுண்டே இந்த வாக்குகளை எல்லாம் போடுறது, இவிஎம்ல போடுறதுக்காக, மடைமாற்றுவதற்காக. திண்டுக்கல், மதுரைக்கு வராண்டா திண்டுக்கல், தேனி, சிவகங்கை ஆளை கொண்டு வந்து காமிக்க தம் பண்றது. என்ன பெரிய மக்கள் சக்தி! ஆளையும் பார்க்க மாட்டானா, ஓட்டும் கேட்டு வர மாட்டாரா, இவருக்கு வந்து ஓட்டு போட்டாங்களா? இது எப்படியா நாங்க நம்புறது? கேப்பில நெய் வெடியிருந்தா கேட்கறதுக்கு எங்கடா புத்தி போச்சு? நீங்க வேணா திமுக கேட்டுட்டு அமைதியா இருக்கு. உங்கள் தோல்வியை மக்கள் ஒற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பா குளத்தூர்ல ஸ்டாலின் தோத்தார்ன்றத தொகுதி மக்கள் யாரும் ஒத்துக்கல. நாளைக்கு தேர்தல் குளத்தூர்ல பாபு ஜெயிச்சுட்டு வர, பாபு என்ன ஆளு? அங்க முதலமைச்சர் ஸ்டாலினை வந்து ஜெயிக்கிற அளவுக்கு பாலுக்கு எந்த விதமான பாபுக்கு தகுதி இருக்கு? மக்கள் தொண்டனா? வெகுஜன விரோதி. கவுன்சிலர் கூட பாபு நின்று ஜெயிக்க முடியாது. இவிஎம் தான். பல்வேறு உதாரணங்களை பல்வேறு அதிகாரிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அதை நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதாவது நீங்க பாத்தீங்கன்னாக்க டெல்லியில இப்ப இந்த சிஜேபி என்ற ஒரு அமைப்பு கரப்பான் பூச்சி அதை இப்ப காலி பண்ணிட்டாங்க. வேகமா எழுந்து வந்துச்சு, என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியல. பிஜேபியை காலி பண்ற அளவுக்கு வேகமா வந்துச்சு. அதுக்கு பின்னணி என்னன்னு தெரியல. அந்த வேகத்தை இந்த 2-3 நாளா தடுத்துட்டாங்க. ஆனா அந்த சிஜேபி நடத்திய பெரிய ஆர்ப்பாட்டம் பேரணியில கலந்து கொண்ட ஒரு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஐடிஐ நிபுணர், அவர் வந்து நியூஸ் 18ன்றதுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு சேனலுக்கு. அதுல என்ன சொல்றாருன்னு கேட்டா, இவிஎம் மிஷின்ல த்ரிலைன் கோடு ஒன்று இருக்கும், அதனால பைத்தான் ஃபுல் ஸ்டாப் சொல்றாரு அதுக்கு பேரு. அதை வந்து ஹேக் பண்ண முடியும், மடைமாற்றம் செய்ய முடியும். சில அறிஞர்கள் சொல்றா, அதாவது இதை வந்து இதுக்குள்ள கொண்டு போயாச்சுன்னா வாக்குச்சாவடி இயந்திரத்தை வெளியிருந்து இயக்க முடியாதுன்றான். வெளியிருந்து இயக்க முடியும், இயக்கி காட்டியிருக்காங்க. தேர்தல் ஆணையத்துக்கிட்டே போய் பல மின்பொருள் ஆய்வாளர்கள், அறிஞர்கள், ஐடிஐயில் வேலை பார்க்கக்கூடிய ஐஐடியில் இருக்கக்கூடியவங்களாம் போய் தேர்தல் ஆணையத்தில் இது எப்படி ஹேக் பண்ண முடியும்ன்றத, மடைமாற்றம் செய்ய முடியும், எப்படி ஃப்ராடு பண்ண முடியும், உள்ள இருந்தும் பண்ணலாம் வெளியிருந்தும் பண்ணலாம்ன்றத காட்டியிருக்காங்க. அதை ஒத்துக்கல, தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொள்ள, உச்ச நீதிமன்றமும் அதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறது. அதான் பெரிய ஜனநாயகத்துல ஒரு கேவலமான நிலைமை. நம்ம நீங்க அதுல கலந்து கொண்டு அவர் வந்து பேசுறாரு. அப்ப அவர் சொல்லும்போது இந்த த்ரிலைன் கோடு பத்தி சொல்றாரு. அதனால அவர் என்ன சொல்றாரு, அந்த சொல்றாங்க இவிஎம் தடை செய்யணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாரு அந்த ஐடிஐயில் வேலை பார்க்கக்கூடிய டெல்லி நிபுணர், அந்த சிஜேபி உடைய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர். அது மட்டும் அவர் என்ன சொல்றாருன்னா, கடந்த 15 வருஷமா இப்ப கடைசியா நடந்த தேர்தலில் கூட இந்த ஃபார்ம் 17C வந்து வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொன்னாங்க. எப்படின்னு கேட்டா, இப்போ குளத்தூர் தொகுதி இருக்கு, மதுரை மேற்கு தொகுதி இருக்கு, 150 இடங்கள்ல வாக்குச்சாவடி இருக்கு. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் எவ்வளவு வாக்கு பதிவானதுன்ற தகவலை தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வெளியிடல. ஏன் வெளியிட மறுக்கிறது? அது மாதிரி அங்க வந்து என்ற இடத்துல இப்ப இங்க வாக்குச்சாவடியில் 130 வாக்கு விழுந்திருக்கு, எனக்கு இந்த ஃபார்ம் 70C கொடுத்தாதான் நான் அங்க போய் பார்க்கும்போது 130 ஓட்டு இருக்கா, திறக்கும் போது பெட்டியை திறக்கும் போது எங்களுக்கு தெரியல. இப்ப கடைசியான அந்த தேர்தல் வரைக்கும் யாருக்காவது கிடைச்சிருக்கா?
அதை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைக்கிறார். இதை தனித்தனியா வெளியிடணும். ஒருடைய வாக்குச்சாடுல ஒவ்வொரு இவிஎம் மிஷின்லயும் எவ்வளவு வாக்கு பதிவானது அப்படின்றத தனித்தனியாக வெளியிட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே போன்று 151 IAS அதிகாரிகள் அடங்கிய ஒரு குழு கூட்டாக ஒரு அறிக்கை வெளியிடுது. எப்படி அறிக்கை வெளியிடுறான்னு கேட்டா, வாக்காளர்கள் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு ஜனநாயக நாட்டில் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ மிஷினில் ஓட்டு போடுறோம், விவி பேடில் விழுகுது. அந்த விவி பேடில் விழுகக்கூடிய அதுக்கு அந்த நான் உதயசூரனுக்கு தான் வாக்களிச்சேன்னா, நான் உதயசூரனுக்கு வாக்களித்து இந்த விவி பேடுடைய ரசீது எனக்கு வரணும். அந்த ரெசிப்டை நான் வெளியே கொண்டு வருவேன். தனியாக ஒரு பெட்டி வை, அந்த பெட்டியில் நான் போட்டு போகிறேன். நீ மிஷினையும் என்ன, நான் போட்டுக்க அந்த பெட்டியும் திறந்து என்ன. இதில் என்ன கஷ்டம் இருக்கு? அச்சு முறையே போதும், இது உங்களுக்கு தேவையே இல்லை. இதில் ஃப்ராடு பண்ண முடியும்னு பல வெளிநாடுகள், பல மேல்நாட்டு அறிஞர்கள், அறிவியல் அறிஞர்கள், ஐடிஐல வேலை பார்க்கக்கூடியவங்களா நிறுவனம் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த 151 IAS அதிகாரி அடங்கிய அந்த அறிக்கையில அவங்க தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வாக்காளன் யாருக்கு வாக்களித்தான்றதை அவங்க தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த ரிசிப்டை கொடு, அந்த விவி பேர்ல உள்ளக்கூடிய ரிசிப்டை நான் பார்த்துட்டுனாக்க நாங்க ஒரு பெட்டியை இந்த பெட்டியில போட்டுப்போம். இதுல என்ன சிரமம் இருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு? இதை சொல்றதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு நீதிபதிகளுக்கு என்ன வலிக்குது? ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயகத்துக்காக எத்தனை பேர் உயிரை நீத்திருக்கிறார்கள், ரத்தம் செஞ்சிருக்கிறார்கள். இந்த ஜனநாயகம் தொடர்ந்து நிலை பெற வேண்டும் என்றால் இந்த இவிஎம் இயந்திரத்தை தடை செய்ய வேண்டும் என்று மக்கள் சக்தி எழுந்து போராட வேண்டும். இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு அதிபர் ஆட்சி, சர்வதிகார ஆட்சிக்கு இந்தியா போயிடும். இதை திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் ஏன் பேச மறுக்கிறாருன்னு தெரியல. இந்த இவிஎம்ல ஃப்ராட் இருக்குன்றது நம்முடைய எழுச்சி தமிழர் திருமாவளவனுக்குலாம் தெளிவாகவே தெரியும், முழுமையாக தெரியும் அவருக்கு. இந்த இவிஎம் தடை செய்ய வேண்டும்ன்றதுல ஆழமான கருத்து கொண்டவர். விஜய்க்கு இதன் மூலம் ஃப்ராடு மூலம் தான் வந்திருக்கும்னு தெரியும். ஏன் இதை பேச மறுக்கிறாருன்னு எனக்கு தெரியல. அது மாதிரி இந்த SIR எடுத்தாங்கல்ல, டிஜிட்டல் முறையில் எங்கேயாவது உட்காந்துக்கிறது. இந்த தெருவில் சிவசாமி இருக்காரா? ஆமா இருக்காரு. அவர் இல்லையா? இல்லை. இப்படி போயிடறாங்க. அப்படி செய்யக்கூடாது. இயற்கையாக வீடு வீடாக சென்று நீங்க பரிசோதனை செய்ய வேண்டும் என்று இந்த IAS அதிகாரிகள் கூட்டறிக்கையில சொல்றாங்க. சரியா? அது மாதிரி இந்த வாக்காளர் அடையாள அட்டை அதை நீ புதுசா மாத்திட்டே இருக்கக்கூடாது. அதில் பேர் மாற்றணும், இன்சியல் மாற்றணும், முகவரி மாற்றணும்னா உடனே டிஜிட்டல் முறையில் மாற்றிக்கணும். அவ்வளோதான். வாக்காளர் அடையாள அட்டை தரேன்னு சொல்லிட்டு காலதாமதம் பண்ணக்கூடாது. அது மாதிரி நீக்கப்பட்ட வாக்காளர்கள், SIR மூலமாக நீக்கப்பட்ட வாக்காளர்களை நீங்க திரும்ப ஒரு முறை முழுமையாக வீடு வீடாக சென்று ஏன் அவர்கள் நீக்கப்பட்ட முழு விவரத்தை எடுத்து அவர்களை வாக்காளராக இணைக்க வேண்டும். இந்த IAS அதிகாரி கூட்டறிக்கை வந்திருக்கு. அது மாதிரி இந்த கிராம தணிக்கை, கிராம நிர்வாகி விஓ இருக்கார்ல, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அவர் மூலமா நீ வெரிஃபிகேஷன் பண்ணு. இந்த ஊர்ல தான் இருந்தாரா, வெளிநாட்டுல இருந்து ஊடுருவலா, வெளிநாட்டுக்காரனா, ஊடுருவல் வந்திருக்கானான்னு பாரு. கிராம நிர்வாகியுடைய சான்றிதழோட இதை பரிசோதனை பண்ணுங்கன்னு சொல்லி இந்த கூட்டறிக்கையில் சொல்றாங்க. அது மாதிரி தேர்தல் ஆணையரை நியமிக்கிறதுல பிரதமர், உச்ச நீதிமன்ற நீதிபதி, எதிர்கட்சி தலைவர் இருந்தாங்க. இந்த ஃப்ராடு பண்றதுக்காக தனக்கு வேண்டிய கைக்கூலிகளை தேர்தல் ஆணையாளராக நியமிப்பதற்காக இவிஎம் மூலமாக இந்தியாவை சர்வதிகார பாதைக்கு அழைத்து செல்வதற்காக பாசிஸ்ட் மோடி அரசு, உச்ச நீதிமன்ற நீதிபதி அந்த குழு எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு யாரை போட்டிருக்காங்க? உள்துறை அமைச்சரை. அப்ப இதை மாற்றணும். நீதிபதிகள், உச்ச நீதிமன்ற நீதிபதி தேர்தல் ஆணையரை நியமிக்கிற குழுவில் வர வேண்டும். இதெல்லாம் இந்த 151 IAS அதிகாரிகளுடைய குழு கூட்டத்தில் இதை பேசியிருக்கிறாங்க. அது மாதிரி டேவிட் டில் அப்படின்னு அமெரிக்காக்காரரு தேர்தல் ஆணையத்துக்கு, நம்ம தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதுறாரு. இவிஎம் தடை செய்யுங்க, இவிஎம்ல ஃப்ராட் இருக்குன்னு சொல்லி
ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டாமா, டிடிவி தினகரனுக்கு இதனுடைய முழு விவரம் தெரியும். ஏண்டா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 2000 பூத்துல ஒரு ஓட்டு கூட அவர் கொடுக்கல. நடக்குமா? எல்லாம் மடைமாற்றம். அது மாதிரி தான் நீங்க ஸ்ரீரங்கம் தொகுதியில் இப்ப அந்த தொகுதியிலே வந்து திமுகவுக்கு 5 ஓட்டு தான் வருது அந்த தொகுதியில், அந்த பூத்துல. ஆனா அங்க ஏஜென்ட் மட்டும் திமுக ஏஜென்ட் 14 பேர், நிர்வாகிகள் மட்டும் அந்த பூத்துல 150 பேர் இருக்காங்க. மடைமாற்றத்துக்கு இதெல்லாம் ஒரு சான்றிதழ்கள். அதனால தொடர்ந்து வந்து இதில் வந்து குழுவில் இருக்கக்கூடிய லோகர், தேவ சகாயம் போன்றவர்கள்லாம் வந்து இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஜெர்மன் நாடு வந்து 2005 இந்த இவிஎம்ஐ பயன்படுத்திட்டு இந்த இவிஎம்ல ஃப்ராட் பண்ணுறாங்க அப்படின்னு பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டதுக்கு பின்னாடி 2009 ஜெர்மன் உச்சநீதிமன்றம் தடை செய்து மீண்டும் அச்சு முறையிலேயே, வாக்குச்சீட்டு முறையிலேயே தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது. ஜெர்மன்ல வளர்ந்த நாடுகளில், டெவலப்டு கண்ட்ரிஸ், அறிவியலில், ஆற்றலில், கல்வியில் உயர்ந்த நாடுகளில் இந்த இவிஎம் தப்பு பண்ணுது அப்படின்னு சொல்லி ஜெர்மன், நெதர்லாந்து 2006 இதை வந்து பரிசோதனை பண்ணிட்டு வேணாம்னு சொல்லி நிறுவனம் பண்ணதுக்கு பின்னாடி, தப்புன்னு சொல்லி நெதர்லாந்து நிறுவனம் பண்ணதுக்கு முன்னாடி, அறிஞர்கள், ஐடி ஊழியர்கள்லாம் நிறுவனம் பண்ணதுக்கு பின்னாடி 2007 தடை செஞ்சுட்டு மீண்டும் வாக்குச்சீட்டு முறை. நெதர்லாந்து, ஜப்பான், இங்கிலாந்து, பிரான்ஸ்ல சில இடங்களில் பரிசோதனைக்கு மட்டும் வச்சு பார்த்துட்டு தப்பு பண்ண முடியும்னு சொல்லிட்டு பிரான்ஸ் வந்து வாக்குச்சீட்டு முறை. நெதர்லாந்து அது மாதிரி தான், ஜப்பான் அது மாதிரி தான், அயர்லாந்து 2002 அதை அறிமுகப்படுத்திட்டு தவறு பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி, நிறுவனம் செய்யப்பட்டதுக்கு முன்னாடி, பரிசோதனை மூலமாக மெய்ப்பிக்கப்பட்டதுக்கு பின்னாடி அவங்களும் தடை செஞ்சுட்டு வாக்குச்சீட்டு முறை 2009 அயர்லாந்து கைவிடப்படுது, மீண்டும் கொண்டு வர்றாங்க ஏதாவது வாக்குச்சீட்டு முறையை. அது மாதிரி இத்தாலி, நார்வே, யுஎஸ்ஏ மட்டும் சில மாநிலங்கள்ல வச்சிருக்காங்க, பெரும்பான்மையான மாநிலங்கள்ல அமெரிக்கால அதை எடுத்துறாங்க. அதனால உலகம் முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கு பார்த்தாலும் இவிஎம்ல ஃப்ராடு பண்ண முடியும், ஹேக் பண்ண முடியும், தப்பு பண்ண முடியும். இந்தியாவில் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நாம வந்து தொடர்ச்சியா வந்து மெய்ப்பிக்கிட்டே வர்றோம், பேசிக்கிட்டே வர்றோம். இவிஎம்க்கு எதிராக அரசியல் கட்சிகள் இங்கே போராடாம, மக்கள் சக்தி போராடாம, மக்கள் தயார், இந்த புரட்சிக்கு தயார். இவிஎம்ஐ தடை செய், பேன் இவிஎம் அப்படின்ற புரட்சிக்கு மக்கள் தயார். திமுக தோல்விக்கு பின்பாக இங்கே மக்கள் பெரும் அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும், குறிப்பாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்விக்கு பின்பாக பெரிய அதிர்ச்சியும் வேதனையும் கலந்த மக்கள் இங்க இருக்கிறாங்கன்றத நாங்க ஆய்வின் மூலமாக அறிகின்றோம். ஆகவே இவிஎம்ஐ தடை செய்யாமல் ஜனநாயகத்தை நம்பி உள்ளவர்கள் வெற்றி பெற முடியாது. இந்த ஜனநாயகத்தை நம்பி வாக்களிக்கிறவர்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும். இவிஎம்ஐ தடை செய்வதற்கு போராடுவோம். நன்றி சார். நன்றி.